Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பஞ்சாபி சிக்கன் கறி. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சூப்பராக சுலபமாக இந்த கிரேவியை நம்ம செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் நல்லா சிக்கனில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊறும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு வெந்து வரும்போது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டையை நான் 2ஆக உடைச்சி போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இது கூடவே ஒரு 10 மிளகும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு 6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நான் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வெந்தால் போதும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ தக்காளி ஓரளவு வெந்ததுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இதையும் ஓரளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாமே வதங்கிடுச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் ஆறணும். இது ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனும் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு, மசாலா பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல, எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க கலருக்கு, ஆனால் நான் சேர்க்கலாம். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா சிக்கன் வேகும்போது சிக்கன்லேருந்து கூட கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஓரளவு வெந்திருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கணும். இதுதான் இந்த பஞ்சாபி சிக்கன் கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே நம்ம சிக்கனை வேக வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹார்டாயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த பஞ்சாபி சிக்கன் கறி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, அப்புறம் புலாவ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.